கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய தகுதி உள்ளவனா? யோவான் ஸ்நானகன் யோவான் 1:27 எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் தகுதி உள்ளவன் இல்லை என்கிறார். இதனுடைய சத்தியம் என்னவென்றால், நான் இயேசு கிறிஸ்துவை போல் இல்லை, அவர் என்னிலும் மேலானவர், அவர் உயர்ந்தவர். அவரிடத்திலே என்னை எவ்வளவு தாழ்த்தினாலும் அதற்கு நான் தகுதியுடையவன் இல்லை என்பதை அவர் உணர்ந்து சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசத்திலே உள்ள பழக்கம் என்னவென்றால், வீட்டிற்கு வெளியிலே அந்த எஜமானுடைய வீட்டிலே அடிமைகள் வேலை செய்வார். வெளியிலிருந்து எஜமானன் வரும் பொழுது வந்தவுடனே அடிமை ஓடி வந்து அவர் தன்னுடைய காலை உயர்த்தி வைப்பார் ஒரு கழுவுகிற இடத்துல. அப்பொழுது இந்த அடிமை ஓடி வந்து அவருடைய பாதரட்சையின் அவிழ்த்து அவருடைய கால்களை கழுவி துடைத்து அதன் பின்பு எஜமானன் வீட்டுக்குள்ளே செல்வார். யோவான் ஸ்நானகன் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த எல்லைக்கு கூட, அதாவது ஒரு அடிமையாக இருந்து அவருடைய பாதரட்சையை கழட்டி விட்டு கழுவி விடுவதற்கும் நான் எவ்வளவு என்னை தாழ்த்தினாலும் நான் தகுதி உள்ளவன் இல்லை என்கிறார். சோ இயேசு கிறிஸ்துவனிடத்துல வருகிற ஒவ்வொருவரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக உங்களுக்கும் எனக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இதை நாம் சரியான முறையில புரிந்து கொண்டு இதை நாம் கடைபிடித்தால் நிச்சயமாக கிறிஸ்தவர்கள் என்றால் யார், கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் என்றால் யார் என்பதை இந்த உலகம் அறிந்துவிடும். அப்பொழுது அநேகர் கிறிஸ்துவுக்குள்ளாக வருவார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.